இந்து தர்மத்தில் உணவு உண்பது என்பது வெறும் பசியை போக்கும் செயல் அல்ல, அது ஒரு வேள்வியாக கருதப்படுகிறது. இந்த வேள்வியின் ஒரு முக்கிய பகுதி சித்ரா ஆகுதி. சித்ராகுதி என்றால் உணவை உண்பதற்கு முன் இறைவனுக்கும் பித்திருக்களுக்கும் தேவர்களுக்கும் நன்றி கடனாக சிறு பகுதியை நிவேதனம் செய்யும் முறையாகும். பரிசேஷங்கிறது இலையை சுற்றி தீர்த்தம் தெளித்து ஒரு வளையத்தை உருவாக்குதல். நிவேதனங்கிறது சாதத்தில் சில பருக்கைகளை எடுத்து இலையின் வலது பக்கத்தில் வைப்பது. இதில் சொல்லப்படும் மந்திரங்கள் ஓம் சித்ராய நம, ஓம் சித்ரகுப்தாய நம, ஓம் யமாய நம, ஓம் சர்வ பூதப்தேயே நமன்னு. இதில் சித்ரகுப்தரின் பங்கு முக்கியமானது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் அவர் கணக்கெடுப்பவர். கர்ம வினைகளை தீர்த்தல். உணவை உண்பதற்கு முன் சித்ரகுப்தரை வணங்குவதன் மூலம் நாம் செய்யும் பாவங்களுக்கான மன்னிப்பையும் நல்வினைகளுக்கான ஆசையை வேண்டுகிறோம். அடுத்து பஞ்சபூதங்களுக்கு நன்றி. நாம் உண்ணும் உணவு பஞ்சபூதங்களின் கூட்டு முயற்சியால் கிடைப்பது. எனவே ஒரு சிறு பகுதியை அவர்களுக்கு ஒதுக்குவது நமது நன்றியுணர்வை காட்டுகிறது. அப்புறம் பிராணாகுதி. சித்ராகுதிக்கு பிறகு பிராணாயா ஸ்வாகா, அபானாயா ஸ்வாகா என தொடங்கி 5 முறை உணவை உட்கொள்வோம். இது நம் உடலில் உள்ள 5 வகை பிராண சக்திகளுக்கும் அளிக்கும் ஆகுதி ஆகும்.